எங்க அப்பா யார் தெரியுமா? தமிழ் வித்துவான். ஒரு வார்த்தை தமிழ்ல தப்பா பேசினா கூட அறுவாள் எடுத்து வெட்டிடுவாரு. முயற்சி திருவினையாக்கும், முயற்சின்மை இளமை புகுத்தி விடும்னு சொன்னார் வள்ளுவர். அப்பா யாரு? தமிழ் வித்துவான். ஒரு வார்த்தை தப்பா பேசினா கூட அறுவாள் எடுத்து வெட்டிடுவாரு. எங்க இத படி. முயற்சி திருவினையாக்கும், முயற்சின்மை இளமை புகுத்தி விடும்னு சொன்னார் வள்ளுவர். அப்பா அந்த அருவாள் என்ன வச்சிருக்காரா? ஆமா. எங்க சொல்லு. முயற்சி திருவினையாக்கும், முயற்சின்மை இளமை புகுத்தி விடும்னு சொன்னார் வள்ளுவர். அடே உன் நாக்க 4-5 தடவை சேவிங் பண்ணிட்டாலும் சொல்லி தொலையண்டா. முயற்சி திருவினையாக்கும், முயற்சின்மை இளமை புகுத்தி விடும்னு சொன்னார் வள்ளுவர். சொல்லுவியா? உன்னை எல்லாம் நிக்க வச்சு அடி கூடாது, குனி வச்சு அடி. குனிடா. இனிமே சொல்லுவியா? 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 திமுகவின் பொதுச் செயலாளர் துரைமுருகன் அவர்கிட்ட இருந்து கனிம வளத்துறை பிடுங்கி சிவசங்கர் அவர்களும் கொடுத்தாங்க. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. அப்போவே வந்து நாம் பேசிக்கிட்டு இருந்தோம், எதுக்கு வந்து இந்த மாதிரி மாற்றுறாங்க, அவர் வந்து ஒதுக்கி விட விரும்புகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசியிருந்தோம். நீங்களும் சொன்னீங்க அதை. தற்போது தினமலரில் செய்தி வந்திருக்கு, எந்த ஒரு கூட்டத்துக்கும் கூப்பிட்றது இல்லையா, எந்த ஒரு ஆலோசனையும் கேட்பதில்லைன்னு சொல்கிறாங்க. பார்த்தா நீனும் சாவலையா? எனக்கு தெரிஞ்சு திமுகவோட வரலாற்றில் இந்த மாதிரி ஒரு பொதுச் செயலாளர்ல ஒதுக்கினதே இல்லை. அன்பழகன் இருந்தார், நெவர். அதுக்கப்புறம் வந்து இவர் தான். என்ன காரணம் சார்? காரணம் என்ன? காரணம் நான் சொல்லவா? ஹீஸ் ஆன் இஸ் வே அவுட், அவ்வளோதான். ஹீஸ் கோயிங் டுவர்ட்ஸ் தி சன்செட். ஃபஸ்ட்டு வந்து டே ஒன்லேருந்தே துரைமுருகனுக்கும் ஸ்டாலினுக்குமான ஈக்குவேஷன் சரியில்லை. ஏஜ் டிஃப்ரெண்ட்டாக அது. ஸ்டாலின் வந்து துரைமுருகனை அங்கிள்னு கூப்பிட்டு வளர்ந்த ஒரு கரெக்டாக. துரைமுருகன் எம்எல்ஏவாக இருக்கும்போது ஸ்டாலின் இப்படி இருந்திருப்பார். நான் சொல்றது அவன் வழக்க மாட்டேன் ஏறல. அவனுக்கு அவன் குஞ்சு மணி பிடிச்சா ஒழுங்கா ஒண்ணு கடிக்க தெரியாதியா? பொடி பைய. ஸ்டாலின் யார் என்பது துரைமுருகனுக்கு நன்றாக தெரியும். துரைமுருகனிடம் மற்ற அமைச்சர்கள், மற்ற திமுகவின் 2ஆம் 3ஆம் கட்ட தலைவர்களிடம் கடிந்து கொள்வது போல திரு ஸ்டாலின் அவர்களால் கடிந்து கொள்ள முடியாது. இந்த கனிம வளம் இவரிடமிருந்து மாற்றப்பட்டது 2022ஆம் ஆண்டே செய்ய வேண்டும் என்று ஸ்டாலின் எடுத்த முடிவு. கதை இப்படி போகுதா? இதெல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. அமலாக்கத்துறை மணல் மேட்டர் நோண்டின உடனே சிக்கலானது என்பதை நாம பார்த்தோம். அப்பவே புடுங்கணும்னு நினைச்சாரு. கொஞ்ச நேரம் சும்மா ஏன்டா ஆட்டையை கலைக்கிற? ஸ்டாலின் வந்து அண்ணே என்று ஆரம்பிக்கும் போதே இவரு தம்பி அப்படின்னு அரெஸ்ட் வாரண்ட் வந்தோடனே என்ன மாதிரி கிரிமினல்ஸ்க்கெல்லாம் நம்ம ஊரில் நெஞ்சு வலி வந்துடும், ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிடுவோம். அந்த மெத்தடை லண்டன்லேயும் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். என்ன பேசுவீங்க? வயசில் மூத்தவர், பெரிய தொல்லையாக இருந்துட்டு இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு அது துரைமுருகனோட அரசியல் வாழ்க்கை முடிவுக்கு வருகிறது என்பதற்கு முதல் அறிகுறி அந்த கனிம வளம். முடிச்சா அதுக்கு வைக்கிற ஆப்பு. ஒரு ஒரு பேச்சுக்காவது திரு துரைமுருகன்கிட்ட கலந்தாலோசிக்க வேண்டியது இருக்கு, கட்சியில் கூட்டு உட்கார வைக்க வேண்டியது இருக்கு. அப்போஸ் குளுக்கோஸ் அப்போஸ்ங்க, அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். ஸோ அவரோட சீனியாரிட்டியோட யாரை பொதுச் செயலாளர் பதவிக்கு அமர்த்தலாம் என்று பார்க்கும்போது திரு டிஆர் பாலு அவர்களை பொதுச் செயலாளர் ஆக்கிவிடலாம். அட பாரியா, யோ நான் முன்னேறணும் இல்லையா, நீ சொல்றத கேட்கறதுக்கு நல்லா இருக்கியா? சரி, இப்போது டிஆர் பாலு இப்போது என்ன பதவியில் இருக்கார்? திமுகவில் பொருளாளர். சரி, பொருளாளர் பதவியில் இது ஒரு பொருளாளராக இருக்கக்கூடிய திரு பாலு அவர்களை பொதுச் செயலாளர் அவர் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு பொதுச் செயலாளராக நியமித்து விடுகிறோம். கடவுளே, ஓவர் நைட்ல என்னென்னமோ நடக்குதுயா. நீங்க நல்ல மனுஷனாச்சா, உங்களுக்கே அப்படி உனக்கு தெரியுது, அவங்களுக்கு தெரியலையா? இப்போ யார் பொருளாளராக போடுறது? உதயநிதி. அவரிடம் பொருள் இருக்கிறதா? இல்லையா? அதெல்லாம் இல்லையே. இல்லையா? இருக்குடா இருக்குடா. எங்கடா இருக்கு? இருந்தா படிக்க மாட்டேனா? நேரு, பொருள் பொருள் இருக்கிறதான்னு கேட்டவொடனே நீங்க அடுத்து வேலு பேரை சொல்லணும். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. அண்ணன் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் சிறை சென்ற 1.5 ஆண்டு காலத்தில் வசூலை யார் பார்த்து கொண்டது? சம்பவம் நடந்தா அத குத்து குத்தி ஞாபகப்படுத்துறாயா. நெடுஞ்சாலைத்துறை யார் வசம் இருக்கிறது? பொதுப்பணித்துறை யார் வசம் இருக்கிறது? அப்புறம் நீங்க பொருளாளர்னு சொன்ன உடனே நீங்க வேலு பேரை சொல்லாம யார் யார் பேரை சொல்லிட்டீங்க? என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. சேச்சே இல்ல, அப்படி நேரு அவருக்கு கொஞ்சம் சீனியரு, போயிட்டு வரலாம் நினைச்சேன். இல்ல ரைட்டு, நீங்க நேருவை போட்டீங்கன்னா நேரு தம்பி அது ஒன்றும் சரி வராது தம்பி அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஆரம்பிப்பாரு. இவர் கிச்சன் கேபினெட்டுக்கு நெருக்கம்.
வெரி குட்ரா அது எப்பறம் என்ன பத்திர எல்லா விஷயத்தையும் மிக தெளிவா புரிஞ்சு வச்சிருக்க நீ